ஹலோட சிலக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மேட்ச் பாயிண்ட் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வாங்க தேவலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட் நீங்க பார்க்கலன்னா டேரக்டாவே பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த எபிசோட் புரியும். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா 2 பேருமே மயங்கி விழுந்திருப்பாங்க, பே அண்ட் சன் 2 பேருமே. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன நடக்குன்னா, பே அண்ட் சன் 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டு 2 பேர் ஃபேமிலியும் நிக்காங்க. அப்போ பே தான் ஃபர்ஸ்ட் கண்ணை முழிக்கான். கண்ணை முழிச்ச உடனே அவங்க அம்மாவை பார்த்துட்டு இல்ல அவங்க அம்மாவை பார்க்கல, சாரி, அவங்க அப்பா அவனை பார்த்த உடனே நான் டாக்டரை கூப்பிடுன்னு போயிட்டாங்க. அவர் போன உடனே அப்போ சன் எப்படி இருக்கா அம்மான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்கான். உடனே அவங்க அம்மா அதோ பார்த்து கண்ணை கட்டுறாங்க. பார்த்தா பக்கத்து பேர்ல தான் அவன் இருக்கான். அவனை பார்த்தா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே சுத்தி இருக்கு. ஸோ அவன் மெதுவா எந்திக்க முடியாம எந்திரிக்கான். எந்திச்சு அவங்க அப்பா பேச மாட்டாங்கல்ல, ஸோ அவங்க அம்மா பக்கத்துல இருந்தோடனே சன்னோட அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, சாரிங்க. உடனே அவங்க அம்மாவும் ஒன்றும் இல்லைங்க லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து டாக்டர் வந்து நீங்க எல்லாமே இங்கேருந்து கிளம்புங்க, நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் ஓகேன்னு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேய டாக்டர் செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லப்பா நீ சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொல்லி டாக்டர் தான் போயிட்டாங்க. தென் நம்மளோட பே வந்து சன்னு படுத்துப்பான்லாம் மெதுவாக எழுந்துச்சு போய் அவன் கிட்ட போய் அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துக்குதான். அப்போ நம்மளோட சன் வந்து எதுக்காக நீ என்ன ஹக் பண்ணிட்டு இருக்க இப்போ அப்படின்னு கேட்கான். இவன் ஷாக் ஆயிட்டான். நீ நீ முழிச்சிட்டியா? உனக்காக நான் டாக்டரை போய் கூப்பிட்டு வரேன் அப்படிங்க. எதுக்காக என்ன ஹக் பண்ணேன்னு நான் கேட்டேன். அது அது சும்மா தான், ஒன்றும் இல்லை, நான் டாக்டர் கூப்பிடுன்னு அவன் அங்கேருந்து கிளம்பிக்கிட்டான். தென் அப்படியே பார்த்தா நம்மளோட கோச் காங் தான். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க பார்க்கும்போது 2 பேர் ஃபேமிலியும் பார்த்துட்டு வணக்கங்காங்க. அவங்களும் வணக்கம்னோன்னா பசங்களாம் எப்படி இருக்காங்கன்னா இப்போ அவங்க பெட்டராக இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க. நல்ல விஷயம். நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? ஆக்சுவலாக அந்த டோர்னமெண்ட்டுக்கு பற்றி தான் பேச வந்தேன். பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டோர்னமெண்ட்ல யார் கலந்துக்க போறானா அப்படின்னு இழுப்பானா. உடனே இவங்க 2 பேர் ஃபாதர்ஸுமே என் பையன் தானே அப்படிம்பாங்க. உடனே அவங்க அம்மா 2 பேருமே முறைப்பாங்க. பட் இவங்க கண்டுப்பாங்களா? என் பையன் தானே, சொல்லுங்க சொல்லுங்கன்னொன்னே ஆக்சுவலி 2 பேர் பசங்களுமே கலந்துக்கலன்னொன்னே இவன் ஷாக் ஆயிடுவாங்க. 2 பேருமே என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா பிரின்சிபலுக்கு நீங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருந்தீங்களா, அது தெரிய வந்துச்சு. நீங்க அந்த கான்ட்ராக்டை பத்தி எதுவுமே செய்யாம தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து நைஸா கிளம்பிடுவான். ஸோ நம்ம போட்டம் மெதுவா கலந்துக்கிட்டு அவனும் பின்னாடியே போய் காங் நின்னுன்னு சொல்லுவான். என்னாச்சுன்னு கேட்ட உடனே கையை பிடிச்சி வந்து படிப்பான். ஸோ காங்க்கு மாதிரி பட்டர்ஃப்ளை பார்க்க காமிச்சிட்டு அதனால உனக்கும் பிரின்சிபலுக்கும் நடுவில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்பான். என்ன? உனக்கும் பிரின்சிபலுக்கும் நடுவில் ஏதோ இருந்த மாதிரி எல்லாம் தெரியுது. அப்படிலாம் இருக்கலாம், ஆனா நீ கவலைப்படாத. இருந்தா நான் இப்போதைக்கு சொல்ல ரெடியாடா, நான் சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் பர்சன் நீ தான் இருப்பா அப்படின்னு ப்ராமிஸ். ப்ராமிஸா அப்படின்னு காங் சொல்லுவான். உடனே சிரிப்பாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே சடனா அங்கேருந்து நம்மளோட போட்டோ அங்க உள்ள டாக்டர்ஸா இன்டர்ன்ஷிப் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்ததுல அவங்க வந்து போட் நீ எப்படி இருக்கா, நீ ஏன் ஸ்கூலை பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டு எப்போ திருப்பி வருவான்னு கேட்காங்க. அதை பார்த்தோன்னா காங் ஷாக் ஆயிட்டான். உடனே நம்ம போட் வந்து நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் ஃபோன் நான் வரும்போது சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் இப்போ கிளம்புங்கன்னு சொல்லிடுவான். ஸோ அவங்க எல்லாருமே கிளம்பி போனாலும் நம்ம காங் கேட்பான், நீ ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணிட்டியா, என்னாச்சு, ஏன் அப்படின்னு கேட்பான். அது வந்து அப்படின்னு இழுப்பான். அப்போ இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்னா என் ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். இப்போதைக்கு நான் சொல்ல ரெடியா இல்லை, பட் நான் சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு தான் சொல்லுவேன், ப்ராமிஸ்மா. உடனே காங் ஸ்மைல் பண்ணிட்டே சரி ஓகே நான் போயிட்டு வந்துட்டு போயிடுவான். தென் 2 பேரோட ஃபேமிலியுமே கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட பேயோட ஃபேமிலி வந்து கார்ல கிளம்பி போயாச்சு. தென் வந்து நம்மளோட சன்னோட அப்பா வந்து சன்னை கார்ல உட்கார வச்சுட்டு வரும்போது சன்னோட அம்மா வராங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு வந்து எதுவுமே பண்ணாம இருக்கதான் இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும், சைலண்டா இருங்க, தேவையில்லாத விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம சன்னோட அப்பா சொல்லுவாங்க, அவன் என்னோட சீக்கிரம் என்னோட ரெசிபிஸ் தேடி ஒரு கடையை ஓபன் பண்ணிட்டான், இப்ப நம்ம பையனையும் புள்ளி பண்றான், நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு இப்பவுமே ஆசைப்படுறேன்னு இவங்களுக்கும் வந்துட்டு, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாமே செஞ்சு முடிச்சுக்கு தான் ரியலைஸ் பண்றீங்க, நீங்க செஞ்சு தப்பாலதான் எல்லாமே, நீங்க சைலண்டா இருங்கன்னு கத்துட்டு அவங்க கிளம்பி போயிருவாங்க. அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இவங்களும் இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ பேயோட ரூம் தான் காட்டுறாங்க. பேயும் போட்டும் பேசிட்டு இருக்காங்க. போட் வந்து கேட்கான், நீ ஏன் அப்செட்டா இருக்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சன் சாரி பே சொல்லுவான், இல்ல அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒண்ணுமே எனக்கு தெரிய வரலன்னொன்னே அவனை நினைச்சு நீ ஃபீல் பண்றியானோடனே இவனுக்கு அறிவே இல்ல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு, அவனுக்கு ஆல்ரெடி ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கு. அப்போ அவனால எவ்வளவு முடியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அவனோட லிமிட்டை தாண்டி அவன் எதுக்கு பிளே பண்றான், கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். சோ நம்மளோட போர்ட் சொல்றான், நீ அவனை நினைச்சு கவலைப்படுறியா என்ன? நான் இல்லையே, நான் அவனை பத்தி கவலைப்படலையே,
நான் சொன்னேன் அவ்வளவுதான். நீ வந்துட்டு எனக்கு நீங்க 2 பேரும் முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது முன்னாடி இப்போ இல்ல அப்படின்னு சொல்றான். அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீ அவன் போயிட்டான். தென் வந்து நம்மளோட பே வந்து தென் அவனோட விண்டோ கிட்ட வந்து உட்காந்துட்டு கர்டன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு ஆப்போசிட்ல சன்னோட ரூம் இருக்கும்ல அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட சன்னும் மெதுவா வந்து அந்த கர்டன்ஸ் அப்படி விட்டு பார்த்தா நம்ம பே வந்து உட்காந்துக்கிட்டு அழகா தூங்கிட்டு இருக்காரு. இது நம்ம சன் பார்த்துட்டு இருக்காரு. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ரொம்ப சீக்கிரமா நம்மளோட பே வந்து வாசல் நின்று இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்மளோட சன் வந்து ஷட்டரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். வந்த உடனே அவனை போய் பிடிச்சிக்கிட்டு உனக்கு என்னாச்சு, உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் எங்க அப்படின்னு கேட்கான். மெடிக்கல் ரிப்போர்ட்டா, எதுக்காக, எங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லையா, இல்ல போய் எடுத்துட்டு வச்சுக்கிறேன், எதுக்காக, நான் பார்க்கணும், நீ என்ன டாக்டர் தான் என்ன, வாயை மட்டும் போய் எடுத்துட்டு வர, பார்க்கணும்னா பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு இவனும் வேகமா போய் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். கொடுத்தோன்னா அதை பார்த்துட்டு என்னடா போட்டிருக்காருங்க இந்த டாக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்குமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு சின்னதா லைட்டா அடிபடுது, நான் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு டாக்டர் சொன்னாங்க. பாடி அவ்வளவுதானா, சரி ஓகே இதான் ரிப்போர்ட் நீ வச்சுக்க. ஏன் ஸ்கூல்ல கேட்டாங்களா, இல்லையே, அப்போ எதுக்குதான் கேட்டா, சும்மா சும்மா அப்படின்ட்டு அம்மாடு கிளம்பிடுவான். போங்கடா என்னன்னு சொல்லிட்டு இவனும் அதுக்கப்புறம் கிளம்பி வருவான். வந்தவன் நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்க கிட்ட போய் சன் உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு அவன் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ அவன் கேட்பான், எனக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணீங்களா, என்னடா லூசுமே பேசிட்டு இருக்க, ஃபீல் பண்ணாம எப்படி இருப்போம் நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். அது வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் கண்ணு முழிக்கிறதுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு என்ன ஹக் பண்றமே, ஹக்கா அப்படின்னு 3 பேரும் மாத்தி மாத்தி பார்ப்பாங்க. அப்பதான் நம்ம பக்கத்துல இருப்பான்ல அந்த பையன் பேர் வந்து சிபோ. சிபோ என்ன பண்ணுவான், இதோ ஹக் பண்ணிட்டேன், உண்மையாவே நான் ஹக் பண்ணணும்னு நினைச்சேன்டா அப்படிங்கிற சொல்லுவான். இது இல்லடா, ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணி அப்புறம் ஹக் பண்ணி எப்படா எந்திரிப்பாங்க வெயிட் பண்றமே, அப்படி என்னாச்சு உனக்கு. ஆனா ஒரு விஷயம் உண்மை, நம்ம உனக்காக வெயிட் ரொம்ப ஃபீல் பண்ணோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்ப நம்ம அதுல ஒரு பொண்ணு சொல்லுவா, அவன் நல்லா ஊருக்கான், அவன் நேற்று நைட்டு நீ அடிபட்டதுக்கு அப்புறம் கூட எனக்கு பசிக்குது வாங்க போய் சாப்பிடுவோன்னு தான் கேட்டான் அப்படின்னா, டேய் அப்போ நீ எனக்காக கொஞ்சம் கூட நீ ஃபீல் பண்ணல, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடான்னு கேட்பான். டேய் மச்சான் அதெல்லாம் இல்லடான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு நான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிப்பா, உனக்காக ஹக்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் கரெக்டா அப்பதான் நம்ம பேய் வருவான். வந்தோடனே கடுப்பாயிட்டு ஒரு டென்னிஸ் பாலத்துக்கு மண்டையிலே வீசுவான். ஸோ இவனுக்கு கடுப்பாயிடும். உடனே இவன் வேகமா எழுந்துச்சு சன் வந்து பே பின்னாடி போய் நின்று, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பான். நான் என்ன பண்ணேன், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிருக்க, என் மேல இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு. நடிக்கேனா, என்ன நடிச்சேன், ஏமா என் மேல கேரிங் இருக்குமே நீ ரொம்ப நடிக்கல அப்படின்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம வேகமா நடந்து போவான். அவன் கிளாஸ் ரூம் தான் போவான். இவனும் பின்னாடியே போய் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்படி நடிச்சிட்டு இருக்கியே எதுக்காக உனக்கு அப்படின்னு கேட்டோடனே, அதைத்தான் நானும் ஆசைப்படுறேன், எதுக்காக நான் இப்படிலாம் பண்றேன்னா எனக்கும் தெரியல, எதுக்காக நீ ஹக் பண்றேன்னு பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் தான் ஆசையா இருக்கா, எனக்கு சுத்தமா தெரியல எதுக்காக உனக்கு ஹக் பண்ணுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிடுவான். அதை 2 பேரும் ஹங்கிங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மெதுவா இவனும் பேக் ஹக் பண்ணலான்னு சன் வருவான். அதுக்குள்ள நம்ம கோச்சுக்கு அங்க வந்து கதவு திறந்துருவாரு. இவங்க 2 பயந்து நவுண்டு நின்னுக்குவாங்க. ஸோ கோச்சுக்கு அங்க வந்து உங்களை பிரின்சிபல் கூப்பிட்டாங்க, 2 பேரும் வாங்கணும்னா 2 பேரும் போவாங்க. போய் உட்காந்தா நம்மளோட பிரின்சிபல் சொல்லுவாங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீங்க 2 பேரும் டபுள்ஸ் ப்ளே பண்ணுங்கன்னு. இவங்க ஒரு ஷாக்கு, டபுள்ஸா, ஆமா நீங்க ஒரு டபுள்ஸ் விளையாடுங்க, சிபோ வந்து சிங்கிள்ஸ் ப்ளே பண்ணுவானோன்னு இவங்க ஒரு ஷாக் ஆயிட்டு, என்ன பேசுவீங்க நீங்க, இது கரெக்டா வருதுன்னா, இல்ல அதான் கரெக்டா வரும், நீங்க ஒரு ப்ளே பண்ணுங்க, உங்க ஃபேமிலிக்கு தெரிய வேண்டாம், நீங்க வந்து வெளியே போய் மேட்ச் பிளேக்காக ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, ஒன்னா போங்கன்னு சொல்லிடுவாங்க. வேற என்ன வழி, 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் தான் காட்டுறாங்க. ட்ரைனிங் பண்றாங்களோ இல்லையா, நல்லா ரொமான்ஸ் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல காம்போ பெருசா ஒத்து வரல, பட் கொஞ்ச நேரத்துலயே 2 பேரும் செம்மையா ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல வின்னும் பண்ணிட்டாங்க. வின் பண்ணோன்னா சன் வந்து ஓடி போய் பேயை ஹக் பண்ணிக்குவான், இவன் தூக்கி வந்துடுவான். அப்படி செம்ம ஜாலியா ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் அது ஏதோ எக்ஸசைஸ் இருக்கு, இந்த காலை பிடிச்சிட்டு இப்போ உட்காந்து என்னவோ தெரியல, எனக்கு அந்த எக்ஸசைஸ் பேர் தெரியல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணும்போது அப்படி ரொமான்டிக்கா கியூட்டா இருக்காங்க. தென் எல்லாருமே ஷவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஷவர் பண்ணும்போது எல்லாருமே ஷவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ பே அண்ட் சன் 2 பேரும் தான் ஷவர் பண்றாங்க. நம்ம சன் ஷவர் பண்றதை நம்ம பே ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான், ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்கான். அப்போ சடனா அவனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. சின்ன வயசுல அவனோட ஃபிளாஷ்பேக் தான். சின்ன வயசுல அவங்க அப்பாவுக்கும் 2 பேரும் அப்பாவுக்கும் சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் சன்னோட அப்பா வந்து சன் கிட்ட, நீ எதுக்காக அவங்ககிட்ட இன்னும்
பேசிட்டு இருக்கேன்னொன்னே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கேன்பா. நான் அவன் கூட சாம்பியன்ஷிப்ல டபுள்ஸ் ப்ளே பண்ணுவேன்னு. நான் கண்டிப்பா அத பண்ணுவேன்னொன்னே, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் உன்னோட பாட்டி வீட்டுக்கு அனுப்பிருவேன். அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. இத நம்மளோட பே வந்து கேட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதனால தான் அவன் அவாய்ட் பண்றான்னு நெனைக்கிறேன். இத கேட்டு அப்போ கரெக்ட்டா சன்னும் இவனும் பாப்பானா, இவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தோனே ஒரு மாதிரி ஆயிருமா. ஸோ அவன் அங்கருந்து வேகமா கிளம்பி போயிருவான். தென் அப்படியே பார்த்தா 2 பேருமே ஷார்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. நம்ம பே சாரி சன் வந்து பேய தேடிட்டு இருப்பான். எங்க போனான் அப்படின்னு. ஒண்ணா போகலான்னு ஆசையா தேடிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம பே வந்து நம்ம கோச் காங்ட்ட நான் இதுக்கப்புறம் ப்ளே பண்ண மாட்டேன். நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னோனே சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்ட்டா நம்மளோட சன் வந்து அத பார்த்துட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் அவன்ட்ட தனியா பேசணும்னு பிடிச்சு இழுத்துட்டு போய், "உனக்கு என்னதான் பிரச்சனை? நீயா என் வாழ்க்கைக்குள்ள வர? நீயா இப்ப போயிரு? உனக்கு ஹாப்பியாவே இல்லையா? இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்தோம்." அப்படின்னோனே, "ஹாப்பியா? உன் கூடயா? நான் கண்டிப்பா ஹாப்பியாவே இல்லைன்னா." இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். கண்ணெல்லாம் கலங்கிருமா. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "டேய் ஏன்டா அழுதன்னு?" கேட்பானா. ஸ்டாப் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. நீயா என் வாழ்க்கைக்குள்ள வர, அப்புறம் நீயா போயிற. இதுக்கப்புறம் நான் உன்னை என் வாழ்க்கைக்குள்ள வர விட மாட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா போயிருவான். நம்மளோட பேக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மளோட சன் வந்து டைரக்டா போய் கோச் காங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. நம்மளோட பே வந்து எப்பவுமே அந்த ஸ்டாச்சு முன்னாடி கைய தொட்டுட்டு போவாங்கல்ல, அந்த இடத்துல போய் அத டச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கோச் காங் வந்து உங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டையா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா எப்பவுமே நாங்க 2 பேரும் சண்டை போடுறது தானே அப்படின்னு சொன்னோன்னே, இந்த தடவை கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டு போனோம்னா என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்கான். அதுக்கு அவன் ஸ்கூல விட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டானோன்னே இவன் ஷாக் ஆயிட்டான். என்ன அப்படின்னு கேட்பான். ஆமா அப்படின்னோடனே அவன் அதை நினைச்சு ஃபீல் பண்றான். அப்போ அப்படியே நம்மளோட சன் அண்ட் சன்னோட ஃபாதரை காமிச்சோன்னா, சன்னோட ஃபாதர் வந்து கேட்காங்க. நீ ஸ்கூலை ஸ்டாப் பண்ண போறதா சொன்னியாமே, கோச் என்கிட்ட சொன்னாங்கன்னொன்னே, ஆமாப்பா எனக்கு இது நான் ஸ்டாப் பண்ணிடலான்னு இருக்கேன். நான் எக்ஸாம்ஸ் அப்புறமா எழுதிக்கிறேன் அப்படின்னோன்னே, இது காரணம் நான் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்பாங்க. இல்லப்பா அதுக்கு நீங்க ரீசன் இல்லை அப்படின்பான். இல்லை எனக்கு தெரியும், என்னால் தானே எல்லா பிரச்சனையும். இல்லப்பா நான் டயர்ட் ஆயிட்டேன் அதான் அப்படின்னோடனே, அது வந்து எப்படியோ நீ டயர்டான கூட நான் தானே ரீசன். அந்த கான்ட்ராக்ட் நான் போடாம இருந்தா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேல, சாரிம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம சன் வந்து ரூமுக்கு போவான். ரூமுக்கு போனா ஷாக்கு. பிகாஸ் நம்ம பே பையன் அவன் ரூம்குள்ள குதிச்சு வந்து உட்காந்துருக்கான். டீ நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாயிரும். நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பேசினே ஆகணும். டேய் லூசுத்தனமா பண்ணாத போய் தொலை. நான் உன்கிட்ட பேசி ஆகணும் இப்போ. சரி என்ன பேசணும்? நீ இங்கேருந்து போகக்கூடாது. என்ன? ஏன் போகக்கூடாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ போகக்கூடாது இங்கேருந்து. என் அப்பாவாலேயே என்ன தடுக்க முடியாது. நீ யாரு என்ன தடுக்க அப்படின்னு கேட்டுருவான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போகக்கூடாது. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் இங்கேருந்து போக போறேன். இதுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸாம்னா நான் அப்புறமா எழுதிக்குவேன். அது மட்டும் இல்லாம நான் இங்க இந்த வீட்லயும் ஸ்டே பண்ண மாட்டேன். நான் பக்கத்துல ட்ரைனிங் கேம்ப் பக்கத்துலயும் ஹாஸ்டல் பார்த்து அங்கேயே போய் ஸ்டே பண்ண போறேன். இப்போ நீ ஹாப்பியா தானே இருப்ப, என்ன இதுக்கப்புறம் நீ பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டுருவான். அது ஒரு மாதிரி பேக் கஷ்டமாயிடும். நான் உன்ட்ட உண்மையை சொன்னேன், நீ கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டல்ல. உண்மையா? என்ன உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் ஃபிளாஷ்பேக் போகும். ஃபிளாஷ்பேக்ல நம்ம பேர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான். அப்ப வந்து அவங்க சன்னோட அப்பா வந்து கதவு வந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தா ஆப்போசிட்ல பேயோட அப்பா வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவாங்க. உடனே இவங்க அப்பா கடுப்பாயிரும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்டோடனே, நான் என்னோட ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணேன், இதை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அவர் வந்து நம்மளோட சன்னோட அப்பா வந்து அவரோட ரெசிபியை வெளியே விட்டுருப்பாரு. வாலண்டியரா அவரே தான் விட்டுருப்பாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஐடியா வந்திருக்கும் பேயோட அப்பா. ஸோ நம்மளும் இப்படி ஓப்பன் பண்ணிடுவோம்னு அந்த டிம்சம் அந்த ரெசிபியை வச்சு அவங்களும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் நம்ம போன தடவை ஃபிளாஷ்பேக் சொன்னோம்ல, அவங்க அப்பா வந்து உன்னை நான் பாட்டி வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு, அந்த ஃபிளாஷ்பேக்கையும் சொல்றான். இதனாலதான் நான் உன்னை அவாய்ட் பண்ணேன். ஒருவேளை நீ என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணேன், என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் உன்ட்ட வந்து நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்னா விளையாட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நீ தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நாள் போக போக அப்படி இல்ல. நீ வந்து மத்தவங்க கூட க்ளோஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபிளாஷ்பேக் சொல்றான். அதுல வந்து சன் அண்ட் இன்னொரு பையன் கூட வந்து ஜாலியா ப்ளே பண்ணிட்டே வரான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு கடுப்பாயிடும். இவனுக்கு வந்து ஹர்ட் ஆனவொடனே இவன் என்ன பண்ணுவான், டென்னிஸ் பால் தூக்கி அந்த பையன் மண்டையிலே வீசிடுவான். அதனால இவன் பார்ப்பான், லூசுமே பண்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பே வந்து வேகமா போய் பார்த்தா அவன் வந்து இந்த 2 பேரும் சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ், டென்னிஸ் பேட் எல்லாம் பந்துசா வச்சிருப்பான். அதை வந்து அவன் கடுப்புல தூக்கி பீரோக்குள்ள போட்டு அவன் கடுப்பாயிருவான். அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு, நான் அதே இடத்துல இருந்தாலும் நீ என்னோட இடத்த வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது என்னால ஏத்துக்க முடியல. நான் அதனாலதான் அவ அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கான். இதனாலதான் இவ்வளவு நாள் நீ என்ன ஹேட் பண்ணிட்டு இருந்தியா?
ஆமா. பிகாஸ் நீ என் கூட இல்லனாலும் பரவால்ல, என் கண்ணு முன்னாடி இருந்தாலே எனக்கு போதும். நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீ எனிமியா இருந்தாலும் பரவால்ல. ஆனா என்கிட்டயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படின்னு பே சொல்லுவான். நம்மளோட சன் வந்து வியர்டா அவன பார்ப்பான். நீ நினைக்கிறதுமே கிடையாது. அவனை ஹேட் பண்ணவே இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவனை எப்பவுமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஐ லைக் யூ சோ மச். ஐ எம் ரியலி லைக் யூ அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். லைக் பண்றியா? இல்ல ஃபர்ஸ்ட் சொன்னா ஐ லவ் யூன்னு நான் எப்பவுமே லவ் பண்ணிருப்பேன்னு சொன்னான்ல. லவ் பண்றீங்க எந்த மாதிரி லவ்னு கேட்பான். அவன் வந்து எந்த மீனிங்ல கேட்பான்னா ஃப்ரெண்டா இல்லைன்னா லவ் அந்த மாதிரி கேட்டிருப்பான். உடனே இவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கூட யோசிக்காம பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணிடுவான். அப்படியே இன்னொரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல வந்து நம்மளோட பே வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல படுத்திருக்கான். அப்போ நம்மளோட சன் வந்து ஒரு டென்னிஸ் பாலத்துக்கு அவன் தலையிலேயே வீசிட்டான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, லூசுத்தனமா ஒழுங்கா பார்த்து விளையாட மாட்டியா அப்படின்னு கேட்பான். நான் வேணும் தாண்டா வீசினேங்கன்னா, என்ன பேசிட்டு இருக்கீங்க லூசா? ஆமாடா நான் லூசு தான்டா. நீ என்ன லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என் பார்ட்னர்ஸ் எல்லாருமே நீ புலி பண்ணிட்டு இருக்க, அதனால அவங்க யாருமே என் கூட பார்ட்னரா இருக்க மாட்டேங்காங்க, எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லி கத்துவான். உடனே இவன் நீ அப்போ தனியா விளையாடு, சிங்கிள்ஸ் மேட்ச் போடு அப்படிம்பான். நீ லூசுமே பண்ணிட்டியா அப்படின்னு, நீ பயப்படுறேன்னு சொல்லி நீ தனியா விளையாண்டா எங்க தோத்துருவேன்னு பயத்துல பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நீ லூசுன்னு கத்திட்டு இங்கேயும் ஓடுவான். இவனும் தோத்துட்டு பின்னாடியே ஓடுவான். அப்போ சடனா ஒரு இடத்துல வந்து அவனை பிடிக்கிட்டு அவன் மேலேயே விழுந்துடுவான். இவனும் ஒரு மாதிரி ஹக் பண்ணவே பிடிச்சிருவானா. பிடிச்ச உடனே அவங்க ரெண்டு ஐ டு ஐ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பேச்சு விடுவான். நீங்க இதுக்கப்புறம் என்னோட பிளேஸை யாருக்கும் கொடுக்காத, நீ சிங்கிள்ஸ் பிளே பண்ணு, எனக்காக இதை பண்ணு அப்படிங்கிறத சொல்லுவான். நம்ம சன்னருக்கு பதில் பேசவே மாட்டான். சைலண்டா அவன் கண்ணியே பார்த்துட்டு இருப்பான். நான் அந்த இடத்துல என்னன்னா பொடா விளக்க இதுக்காக நான் டபுள் தான் விளையாடுவேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா பையன் நல்ல பிள்ளைன்னு நினைக்கேன். சோத்து லவர்ஸ் லவ் தான் இருக்கும். ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. பாய். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். லவ் யூ.